ஹாய் ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு ஒரு ஷாலோ ஃப்ரை எப்படி பண்ணலான்னா இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்திருக்கேன், ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன், க்ரீன் பீஸ் எடுத்திருக்கேன். என்னடா முட்டை வச்சுருக்கேனேன்னு நினைக்காதீங்க, இது தம்பியோட லஞ்சுக்காக ஒன்றா வச்சுட்டேன். ஸோ அதனால் கன்ஃபியூஸ் ஆக வேணாம். இதை மாதிரி நல்லா வேக வச்சுருங்க. இந்த மாதிரி வேக வைக்கிறதுனால இதோட முழுமையான சத்துக்கள் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவை பீல் பண்ணி எடுத்து வச்சுப்போம். இது கூட ஒரு கேரட்டை நல்லா சீவி வச்சுருக்கேன், கொஞ்சமாக பன்னீரும் துருவி வச்சுருக்கேன். இப்போ இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவை ஸ்மாஷ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்க ஸ்வீட் கார்னையும் இது கூட சேர்த்துக்கலாம். வேக வச்ச பீஸ், துருவிய பன்னீர், சீவன கேரட்டு, இது கூட புதினாவும் கொத்தமல்லியும் சிறுவை அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நாம் 4 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கிறோம் பைண்டிங்காக. அப்புறம் இது கூட காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூனு, மல்லித்தூள் 1 ஸ்பூனு, கொஞ்சமாக கரம் மசாலா, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரு, தேவைக்கான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிடுங்க, நல்லா பைண்ட் ஆகணும். இப்போ இது நல்லா பைண்ட் ஆகிடுச்சு. இப்போ இது சிறு சிறு உருண்டைங்களாக பிடிச்சி தட்டையாக நாம் தட்டி எடுத்துக்கலாம். இதை மாதிரி நாம் தட்டி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ பேன் சூடானதும் நாம் கொஞ்சமாக பட்டர் போட்டு அது நல்லா உருகின பிறகு நாம் எடுத்து வச்சுருக்க ஸ்வீட் பொட்டேட்டோ டிக்காவை இது கூட வச்சு நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். அதிகமாக ஹீட் வைக்க வேணாம், மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும். இந்த பட்டர் நல்லா கோட் ஆகிற அளவுக்கு நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். அப்போ இதை திருப்பி விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌனில் சேஞ்ச் ஆகிருக்கிறது உங்களுக்கே தெரியும். இதே மாதிரி 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ டிக்கா ரெடி ஆகிடுச்சு. இது கூட நாம் டொமேட்டோ சாஸும் மயோனைஸும் வச்சு சாப்பிட்லாம். எங்கள் வீட்டு குட்டீஸ் வந்திருக்காரு, அவர்கிட்டையும் ஒரு ரிவ்யூ கேட்டுக்கலாம். அம்மா என்னம்மா இது? ஸ்வீட் பொட்டேட்டோ டிக்கா. அப்படின்னா ஸ்வீட் பொட்டேட்டோவை வச்சு அம்மா கட்லெட் மாதிரி உனக்கு செஞ்சுருக்கேன். ஒரு என்ன இருக்குது? நீங்களே சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்களா? ஓகே. பன்னீர் சேர்த்துக்கிறீங்களா? சேர்த்துருக்கேன். எப்படி இருக்கு டேஸ்ட்டு? செம்மையா இருக்குறமா, ஸ்மெல் வந்து செம்மையா இருக்கு. டேஸ்ட் ஆகும்.